ஜனாதிபதி தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்படும் பிரசார நடவடிக்கையின் மற்றொரு கட்டம் நேற்று மாலை ஹோமாகமையில் நடைபெற்றது. கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த பிரசார கூட்டம் நடைபெற்றது. ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார திசாநாயக்கவும் தற்போது புதிய அரசியல் திருமணம் செய்ய முயற்சிக்கின்றனர். நாட்டை மேம்படுத்துவதற்காக எவ்வித முயற்சிகளும் அந்த இருவரிடமும் இல்லை. ஒருவருக்கு மக்கள் படும் இன்னல்கள் தெரிவதில்லை, மக்களின் இதய துடிப்புகள் தெரிவதில்லை. நாட்டில் உள்ள 220 லட்சம் சாதாரண மக்களின் துன்பத்தை அவர் துளியும் பொருட்படுத்தவில்லை. ஏழ்மை, அழிவு, கொலை உள்ளிட்டவையே மற்றையவரின் அரசியல் சித்தாந்தமாக அமைந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை நாம் கட்டி எழுப்புவோம். ஊழல், திருட்டு உள்ளிட்டவற்றை கட்டாயமாக நீக்குவோம். நாட்டை வீழ்ச்சிக்கிட்டு சென்ற திருடர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி கட்டாயமாக அவர்களுக்கு சட்டத்தினூடாக தண்டனை பெற்றுக் கொடுக்க தலைப்படுவேன். அவர்கள் கொள்ளையிட்ட நிதியை நாட்டு மக்களின் நன்மைகளுக்காகவும் நாட்டின் நன்மைகளுக்காகவும் முதலீடு செய்வேன். அது மாத்திரமல்ல, நமது அரசாங்கத்தில் வெளிப்படை தன்மையுடன் அரச கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வோம். சகல கொடுக்கல் வாங்கல்களையும் டிஜிட்டல் மயமாக்கலினூடாக செய்வோம். நீங்கள் செலுத்தும் வரிக்கான பெறுமதியை பிரஜைகளான நீங்கள் அறிந்து கொள்ளும் சூழலை உருவாக்குவேன். எந்த சந்தர்ப்பத்திலும் விலை மனுகற்ற கொடுக்கல் வாங்கலை நாம் மேற்கொள்ள மாட்டோம் என்பதை அறிவிக்கின்றேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு சலுகைகளை வழங்கப் போவதில்லை. ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் சார்பான விதத்திலும் விலை மனுவை நாம் தயாரிக்கப் போவதும் இல்லை. அரசியலில் எதிர்வரும் 21ஆம் தேதி நாட்டின் பொற்காலத்தை உருவாக்குவோம். අපි 21 වෙනිදාට නිර්මාණය කරනවා.